மணி அந்த மூலையில் யார் இருக்கா பாரு. அவன் லாஸ்ட்ல போகும்போது இறங்க அவனு சண்டை மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கா அவனோட பேச மாட்டான்டா. உலகத்துக்கு சொன்னது அதை வந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் யோகாசன மாஸ்டர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி தான் தோற்றுவித்தார். அவரு நம்ம பள்ளி மாணவர்கள் யோகா பண்ண போறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பாருங்க.
கைதட்டு உற்சாகப்படுத்துமாறு உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைதட்டுப்பா. கைதட்டு உற்சாகப்படுத்துங்க.
மஞ்சள் பை வச்சிருக்க? இது பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதுக்கு மஞ்சள் பை வச்சிருக்கேன். எதுக்குக்கா பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போற பிளாஸ்டிக் பை வந்து 1000 வருஷம் ஆனாலும் மண்ணுல மக்காம இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மழை நீரை உள்ள போகாம தடுக்குது. அதனால நீர் வரத்தும் குறையுது. அதை நம்ம ரோட்ல தூக்கி போடுற பிளாஸ்டிக்கை சாப்பிடுற விலங்கினங்கள் வந்து நிறைய விலங்கினங்கள் இறந்து போகுது. நெகிழி பயன்பாடு உலக அழிவுக்கு வழிவகுக்கிறது. ஜனவரி 1, 2017 இருந்து 50 மைக்ராமிற்கு கீழே உள்ள பிளாஸ்டிக் பைகள், யூஸ் அண்ட் த்ரோ கப்புகள் கண்டிப்பான முறையில் தடை செய்யப்பட்டுள்ளது. பயன்படுத்தக்கூடிய ரெசின் குறியீடுகள் 1, 2, 4, 5. ஆபத்தான ரெசின் குறியீடுகள் 3, 6, 7. நெகிழிகளால் உண்டாகும் தீமைகள். நெகிழிகள் வந்து 2 தீமைகளுக்கு காரணங்கள் உள்ளது. அதுல முதல் காரணம் வந்து ஒரு சில நெகிழிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள சென்று வேத பொருளை உண்டாக்கிறது. இரண்டாவது காரணம் வந்து நம்ம ஒரு சில நெகிழிகள் வந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மறுமுறை தூக்கி எறியப்பட்ட நெகிழிகள். அப்படி தூக்கி எறியப்பட்ட நெகிழிகள் வந்து சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளை பாதிப்படைய செய்யுது. இதனால் நீர் மாசடைகிறது. நீரும் மாசடையக்கூடாது, நம்மளுக்கு நோய் வரக்கூடாதுன்னா நம்ம நெகிழி பொருளை பயன்படுத்தக்கூடாது. நெகிழிக்கு பதிலாக மஞ்சப்பாயை பயன்படுத்த வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மின்சாரங்க வந்துட்டாங்களா ஓனர்? என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க? இட்லி இருக்கு, பூரி இருக்கு, சப்பாத்தி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அங்க இல்லடா, கரெக்டா இது ஒரு டான்ஸோட ஏய் தருணே டக்கு அங்கிட்டு அப்படியே போ. இது என்னது? பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட கூடாது, யூஸ் பண்ற கப்ல டீ குடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால எவ்வளவு நோய் வரும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு தான் என்னை அடிச்சியா? வெயிலும் மழையும் பார்க்காம இரவும் பகலும் பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு நெகிழி பை இது எவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க. இதனாலதான் அவங்க குடும்பத்து இந்த காசுனாலதான் அவங்க குடும்பமே குலைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டீ, காபி, குழம்பு வாங்கிட்டு வர தூக்குச்சட்டி கொண்டு வர சொன்னா அது எவ்வளவு கழிச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டீச்சர்ஸ் அவங்க காலையில சாப்பிட்டு வரலைன்னா ஹோட்டலுக்கு வந்து கவர் குடு கேட்காங்க. அவங்களுக்கே உடம்ப பத்தி அக்கறை இல்லை, உனக்கு என்ன அக்கறை? அவர் சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட மாட்டோம், யூஸ் பண்ற கப்ல டீ குடிக்க மாட்டோம் அப்படின்னு அதிக நாட்கள் வேணாம், 2-3 நாட்கள் ஹோட்டலுக்கு வராம இருங்க. ஓனர் என்ன கடையை மூடிட்டு போயிடுவாரா? உங்களுக்காண்டி வாழை இலையும் கண்ணாடி கிளாஸும் வாங்கி வைப்பாரு. ஏன்னா அவருக்கு தொழில் நடக்கணும். சட்டங்கள் மட்டும் எல்லாத்தையும் மாத்திராது, நம்மளும் மாறணும். நம்ம மாறினா எல்லாமே மாறும். ஆமா, நீ சொல்லிதான் திருந்த போறாங்களாங்க. இவங்க வரனாலதான் எங்களுக்கு ஆசையே வருது. எங்க ஐயா எங்க ஸ்கூல்ல வாரம் பிளாஸ்டிக் ஒழிப்போன்னு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நாங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணாலும் நாங்க எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம். அதோட ரோட்டோட கடைத்துல போய் பாரு, குப்பை மேடத்துல போய் பாரு, இது சாக்கடை மேடத்துல பாரு, அவங்கெல்லாம் எவ்வளவு இது கொசு வந்து எவ்வளவு அதனால எவ்வளவு நோய் பரவுது. அது அவங்களுக்கே அந்த உடம்ப பத்தி அக்கறை இல்லை, உனக்கு என்ன அக்கறை? ஆமாண்ணே, நாங்கள் தானே முட்டா பையங்க, அதனாலதான் எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் வாழையில இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம். நாங்களே சம்பாரிச்சு நாங்களே நோயை வாங்கிக்கிறோம். இனிமேல் கண்ணாடி கிளாஸ்லயும் சில்வர் டம்ளர் தான் பயன்படுத்துவோம். நீங்கள் திருந்தினா நாங்களும் திருந்திடுவோம். நாம நினைச்சா எல்லாத்தையும் மாத்திடலாம். சேரை எடுத்து பின்னாடி போ. இங்கிட்டு பண்ணல எப்படி
அப்படியே அப்படியே சொல்றா. சொல்றா பிடி சார் எனக்கு சொல்றாரு உங்க காட்ட சொல்றா சொல்றா அவட்ட அரணப்பிரியாண்டா போட்டோ பிடிச்சி உனக்கு அனுப்பிடுவா சொல்றா.
நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. நம்ம மாணவர்கள் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி செய்யறாங்க. போராளி தரும் மழதான்
வழிகாட்டுறா போராண்டி கருமழலா அவராதாரமான நாயில குரலா அம்மா போராண்டி கருமழலா அவராதாரமான நாயில குரலா சந்தோஷம் கட்டேருந்த குடியேறுதே அதை கண்டுகிட்ட தத்தாரும் தான் தடுமாறுதே வருங்காலையில் சோழமில்லை தெளிவாடுதே புதி மாறுதே அம்மா போராண்டி தரும் மழதான் அவராதாரம்மா நின்ன குறதான் பட்டமரம் பூவாக பந்தங்குழி மேலாக ஒட்டுகிற ஆதாயம் கொடுத்தோம் சாமி கட்டடங்கள் பூவாக மழக்காத்த அடிச்சாங்க பட்டினியில் பலவு விவசாயி மறிச்சாங்க கண்ண கட்டி தெரியாமலே நாம கட்டு கட்டு நிற்கிறோமே புரியாமலே விவசாயம் மட்டும் இல்லையா உன்னேதுடா உலகேதுடா ஏழு பாட்டாளா
அப்படி அப்படி அம்மா போற அள்ளி தரும் மழைதான். வேற பாட்டாரா? வெள்ளூர் ஸ்கூலுக்கு வாங்க, நம்ம பாய்ஸ் டான்ஸ பாருங்க. சூப்பரோ சூப்பருங்க. எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஹவிசிட் சூப்பர் சொல்லுங்க. ஹவிசிட் சூப்பர் சூப்பர் டூப்பர். அருமை அருமை. நன்றி. எங்க அழகு வீரமகாளி அம்மா வீரமகாளி, எங்க அழகு வீரமகாளி அன்னை வீரமகாளி. சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தந்தையவ அம்மா வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தந்தையவ அம்மா வீரமகாளி. அங்கிட்டு போனா வயிறு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க நாட்டு சிங்கம் வந்தும் சுழற்சி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க நாட்டு சிங்கம் வந்தும் சுழற்சி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அந்த பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையாப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் குழந்தா ஊர கணக்கு, கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் குழந்தா ஊர கணக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்துக்கொள்ளும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த பேரை கண்
கவரில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுகிறாள். சூர்யா குழாயில் தண்ணீரை திறந்து விட்டு கப்பல் விட்டு விளையாடுகிறாள். மற்ற மாணவிகள் காகிதங்களை வீசுகிறார்கள். ஸ்வீட் நல்லா இருக்கா? லட்டு அந்த கவர் எடுத்து குப்பை தொட்டில போடு. சூர்யா நீ ஏன் தண்ணியை வீணாக்குற? ஆமா பெருசாட்டா பூமியை காப்பாது ஒரு தால போட்ட என்ன ஆக போகுது? ஆமா நாங்க மட்டும் திருந்தி என்ன ஆக போகுது? இந்த ஊரே குப்பையா தான் இருக்கா? இல்ல நாங்க மட்டும் இந்தியாவை கிளீன் பண்ணணுமா? போட்ட குப்பையில நம்ம நட்டி கீழே விழுந்துட்டாலே கால்ல அடிபட்டுச்சு. ஒண்ணு யாரோ போட்ட குப்பையில ஒண்ணு விழுகல, இவ போட்ட குப்பையில தான் இவளே விழுந்திருக்கா. தாகமா இருக்கு, எங்கேயுமே தண்ணி வரல. டேங்க்ல எங்கேயும் தண்ணி இல்லையா? ஸ்கூல்ல எங்கேயும் தண்ணி வர? விழுந்த மாணவிக்கு உதவி செய்து விட்டு பள்ளியில் இருந்த வாடிய செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றிவிட்டு மைதானத்தில் இருந்த குப்பைகளை சேகரிக்கிறார்கள். இப்ப புரியுதா? யாரோ ஒருத்தர் பண்ண தப்புன்னு நம்ம நினைச்சது நமக்கே பிரச்சனையா வந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எதையும் மாத்த முடியும். நீ சொல்றது சரிதான் காவியா. நாங்க மட்டும் ஏன் மாறணும் கேட்டே தப்புதான். நாம ஏன் மாறக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. இப்ப பாத்தீங்களா செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணி ஊத்தினோடனே எவ்வளவு அழகா இருக்கு. இதை இனி நம்ம தினமும் செய்யலாமே. குப்பையை போடு. பாத்தீங்களா ஆளுக்கு ஒரு குப்பையை எடுத்தனால இந்த கிரவுண்டே எவ்வளவு நீட்டா இருக்குமே. பிளாஸ்டிக் கவர்கள் மண்ணுக்கு பாரம், துணிப்பையே நமக்கு சாரம். வீணாகும் நீர் எதிர்கால தண்ணீர், சேமிப்போம் காப்போம். தனித்து நின்றால் அது ஒரு துளி, ஒன்று சேர்ந்தால் அது ஒரு கடல். ஒற்றுமை நாம் வலிமை, பசுமையே நாம் பெருமை. தேசம் காக்க எல்லைக்கு செல்வோம், பூமியை காக்க ஒன்றாய் இணைவோம். இப்படித்தானே நம்மளும் இருக்கோம். டெய்லி குப்பையை அங்கங்க போட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊத்தாம தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இனி நம்மளும் மாறலாமே. மாற்றம் நம்மிடம் இருந்து. மரங்களிலே இருப்பது கொஞ்ச காலந்தா, இன்னும் கொஞ்ச காலந்தா. தொம்பரிக்கிடதும் பரிகிடதும் பரிகிடதும் தொம்பரிக்கிடதும் பரிகிடதும் பரிகிடதும் எப்படி வீட்டா இருந்ததா?
வீடியோ எடுப்பீங்களா போட்டோ எடுப்பீங்களா? அட பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேலி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு, மேலி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற பொழுது யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் இருப்பது கொஞ்ச காலந்தா, இன்னும் கொஞ்ச காலந்தா. காசுக்கு விற்க பார்க்கிற நீயும் சோரியம் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. காசுக்கு விற்க பார்க்கிற நீயும் சோரியம் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. அறையின் குளிர் நீயும் உறங்கி பார்க்கிற. குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும்
காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியானது அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அதான் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாத்தோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே பெறுவோம் மரமொன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே கணக்குயில் கூவலரும் கருத்தினிலே இனிமை சேரும் கணக்குயில் கூவலரும் கருத்தினிலே கிருமி சேரும் பசலிலே மரம் இருந்தால் வானவிலை சிறகடிப்பாம் தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே பகலவன் அணுக்குறைக்கும் பக்கமெல்லாம் குளிர்ச்சி தரும் பகலவன் அணுக்குறைக்கும் பக்கமெல்லாம் குளிர்ச்சி தரும் பதவை போகுவக்கு பக்குவமா நிழல் தரும் தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே வேப்ப மரம் ஒன்று வச்சா வேணலையும் தாங்கிடலாம் வேப்ப மரம் ஒன்று வச்சா வேணலையும் தாங்கிடலாம் வீட்டுக்குள்ளே ஏசி ஒன்று வாசமாயிக்கிடல் தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்தே மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்தே மழை பெறுவோம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே தன்னே நனே நானே தனதானே நனே நானே நன்றி
பகலை முடிக்க நிலமும் தாயும் எங்கள் கண்களைப் போல மழையெல்லாம் கொட்டது கொட்டது மழையெல்லாம் சொட்டது சொட்டது விதையெல்லாம் முட்டது முட்டது நம்ம விளையாடு நிலமெல்லாம் கண்டது நின்றது விலகெல்லாம் கொட்டது கொட்டது வளமெல்லாம் கெட்டது கெட்டது சொல்ல முடியாது கொண்டாடு கொண்டாடு கொட்டினாலும் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு கொண்டு வளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய்வீடு ஆமா வீட்டுல